நாளையும் முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்திக்கு தலைப்பு பொய் சொன்னால் நரகம் நிச்சயம். இந்த தலைப்பின் தான் அவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அநேக தேவனுடைய மனிதர்களும் தேவ பிள்ளைகளும் வேத புஸ்தகத்தில் பொய் சொல்லி பெரிய தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலையும் அநேக தேவ பிள்ளைகள் அறியாமல் பொய் சொல்கிறதையும் பார்க்க முடியும், அறிந்து பொய் சொல்கிறதையும் பார்க்க முடியும். ஒவ்வொரு நபரை பார்க்கும்போது என்னுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். இன்னைக்கு அநேக பொய் சொல்லி அவர்கள் சம்பாத்தியம் பண்ணுகிறதையும் தன்னுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துகிறதையும் பார்க்க முடியும். இது தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையா இருக்க முடியாது. இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். நாசமடைவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பயங்கரமான வார்த்தையை தான் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். இவ்வளவு தெரிந்தும் அநேகர் மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பொய்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் தேவனை ஆராதிக்கிறதையும் பாட்டு பாடுகிறதையும் காணிக்கை கொடுக்கிறதையும் ஊழியம் செய்கிறதையும் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமா பரலோகம் போக முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சாத்தான் எப்படி தேவ பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் வஞ்சிக்கிறான், அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எதெல்லாம் வேதத்தின்படி பொய், அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட திட்டமாக தெளிவாய் பேசுவார். இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போவார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம மொபைல்ல பேசிக்கொண்டு இருக்கிறோம். பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, வைக்கும் போதே போன வைக்கும் போதே சொல்லுவாங்க, உங்களை நான் அப்புறம் கூப்பிடுவேன் அப்படிமா, நான் சாயந்தரம் உங்களை நான் மறுபடியும் நான் உங்களை கூப்பிடுவேன், அழைத்து பேசுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் மறுபடி மொபைல்ல பேசவே மாட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னா, போனை வைக்கும் போது மறுபடியும் நான் உங்களை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லுவாங்க, ஆனால் கூப்பிட மாட்டாங்க. இது வேதத்தின்படி தவறு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்க மொபைலை கீழே வைக்கும் போது பிரதனை வைக்க அவன் சொல்லிட்டு நீங்கள் வைத்து விட்டால் நல்லது. இதெல்லாம் பொய் என்று வேதம் கூறுகிறது. இல்லை என்றால் ஒரு இடத்துல நீங்க அது நில்லுங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் மறந்து விடுவார்கள். இல்லை என்றால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த பிரதத்தை நீங்க என்ன சொன்னீங்க, 10 நிமிஷத்துல நான் இந்த இடத்துக்கு வந்துடுவேன்னு சொன்னீங்க. நீங்க போற நேரம் என்ன தெரியுமா, 1.5 மணி நேரம் கழிச்சு போறீங்க. போய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களதான் பைபிள் சொல்லுகிறது, நாசமடைவான், பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் என்று வேத வசனம் தெளிவாக காட்டி கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதை வாசித்து பார்த்தால் அனனியா சப்ரியால் என்ற 2 பேர் வராங்க. அவர்கள் அந்த அதிகாரத்துல தான் வராங்க. அதே அதிகாரத்துல மரித்து போறத பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்.
அவர் ஒரு பெரிய பொய் சொன்னதாக வேதத்தில் பார்க்க முடியாது. அவருடைய சொந்த இடத்தை விற்று பேதுரு இடத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கிறார், நிலத்தை எவ்வளவுக்கு வித்தீங்கன்னு கேட்ட உடனே சொன்னாங்க, நாங்கள் இவ்வளவு தான் வித்தோன்னு சொல்றாங்க. அவங்க வித்தது ஒரு பெரிய தொகை. ஆனா பேதுரு இடத்துல அவர்கள் பொய் சொல்ல ஆரம்பித்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க 10 லட்சத்தை தான் வித்தோம். ஒரு உதாரணத்துக்கு வித்தது 20 லட்சமா இருக்கலாம். பேதுரு இடத்துல சொல்லும் போது 10 லட்சம் அப்படிங்கிறாங்க. உடனே பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்று சொன்ன உடனே அனனியா பாதத்தில் விழுந்து மரித்து போவதை பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய 3 மணி நேரம் கழித்து அவருடைய மனைவி அந்த இடத்துக்கு வரும்போது அவளும் அதே வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அவளும் மரித்து போகிறத வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் போய் ஒரு மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு வாரன்னு சொன்னா 1 மணி நேரத்தில் அந்த இடத்துல போய் நிற்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டா மறுபடியும் போன் அடிச்சு பிரதனை வர கொஞ்சம் பிந்தும், நீங்க ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னா அவர் 1 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வருவார். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? மறந்துடுறோம். மறக்கிறதே சாபம் என்று வேதம் கூறுகிறது. சாப்பிட மறக்காது, சாப்பிடலாம் மறக்காது. நமக்கு கரெக்டா 3 நேரம் சாப்பிட்டுரும். சமீபத்தில் சென்னையிலிருந்து ஒரு 12 பேர் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்திருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு வயதான முதிர்ந்த வயதுள்ள ஒரு தாத்தா வந்திருந்தார். அவருக்கு ஏறக்குறைய அவர் 65 வயசு இருக்கு. அவர் பெரிய பெரிய நடிகர் இடத்துல இயேசுவின் அன்பை சொல்லி அவர்கள் அங்கே சொல்லி ஆண்டவருக்குள்ள சில நடத்தி இருக்கிறார். ஒருமுறை அங்க ஊழியத்துக்கு வரும்போது என்னோடு அவர் பகிர்ந்து கொண்ட காரியம் என்னவென்றால், நான் ரஜினிகாந்துக்கு இயேசுவின் அன்பை நான் அறிவித்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். ஐயா அப்படியே சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன். எப்படி நீங்க சொன்னீங்கன்னு கேட்கும் போது அவர் நேரே கடந்து போய் ரஜினிகாந்த் வீட்டு வாசலுக்கு முன்பாக நின்று கொண்டு அங்க இருக்கிற செக்ரட்டரி அவங்கள அழைத்து ரஜினிகாந்த பார்த்துன்னு சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்கார், அவர் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே இந்த ஊழியக்காரர், நான் இப்பதான் ரஜினிகாந்துக்கு போன்ல பேசினேன், அவர் என்ன வீட்டுக்கு வர சொன்ன உடனே அந்த வாசல் இருக்கிற வாட்ச்மேன் அவங்கள உள்ள விட்டு விட்டார். இவர் உள்ள போய் ரஜினிகாந்த் இடத்துல இயேசுவின் அன்பை அறிவித்து அவர்தான் உண்மையான தெய்வம், உங்களுக்காக மரித்திருக்கார் சொல்லி இவர் கடந்து வந்து விட்டார். இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவ யார்கிட்ட சொன்னா, நான் ரஜினிகாந்துக்கு அவனுடைய அன்பை அறிவித்து விட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். உடனே நான் சொன்னேன், ஐயா நீங்க ரஜினிகாந்துக்கு போன் அடிக்கல, ஆனா இந்த வாட்ச்மேன் இடத்துல நீங்க பொய் சொல்லிவிட்டு ரஜினிகாந்த் என்ன அழைத்தான்னு சொல்லி உள்ள போனீங்க பாருங்க, நீங்கள் மரித்தால் நரகம் போய்விடுவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு புத்தி தெரிய ஆரம்பித்தது. ஆமையா அது தவறுதான், அவர் என்ன அழைக்கல, அவர் அழைத்தார் என்று நான் பொய் சொல்லி அவர் இடத்துல இயேசுவின் அன்பை அறிவித்தேன். இப்படிப்பட்ட காரியங்களாம் வேதத்துக்கு ஒவ்வாறு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பொய்களை இன்னைக்கு சொல்லிக்கொண்டு தேவ பிள்ளைகள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஒரே ஒரு பொய் சொல்லி கேயாசி அவன் குஷ்டரோகியாய் மாறிவிட்டான். எலிசா கேட்கிறார், நீ எங்க இருந்து வருகிறாய் கேட்ட உடனே சொல்றான், ஒரு அடியான் எங்கேயும் போகவில்லை, நாகமன் இடத்துல பணத்தை வாங்கிவிட்டு அங்க 80 கிலோ வெள்ளியையும் விலையேறப்பட்ட
ராஜ வஸ்திரத்தை வாங்கி வீட்டில் வைத்து விட்டு எலிசாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். எலிசா கேட்கிறான், பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களையும் வீடுகளையும் கட்டுறதுக்கு இது காலமானு கேட்ட உடனே சொல்றா, ஒரு அடியனாகிய நான் எங்கேயும் கடந்து போகவில்லை. எலிசா ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், நீயும் உன் சந்ததியும் குஷ்டரோகியாய் மாறிவிடுவீர்கள். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய ஆத்மா குஷ்டமாய் மாறிவிட்டது. குஷ்டமாய் மாறிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எத்தனையோ பொய்கள். வேலைக்கு வாரன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு மணி நேரம் வேலைக்கு பிந்தி போவாங்க. அந்த ஓனர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நான் வேகமா வந்துட்டு இருந்தேன், வரும்போது வண்டி பஞ்சர் ஆகிவிட்டது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பஞ்சர் ஆகிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொய்க்கு மேல பொய். எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், டெய்லரா இருக்கிறார். அவர்கிட்ட கொண்டு சட்டை கொடுத்தா வரவே வராது, வரவே வராது. 3 வருஷம் 2 வருஷம் அப்படிலாம் அவருக்கு இன்னும் வரைக்கும் சட்டை கிடைக்கும். என்ன சொல்றாரு தெரியுமா? நாளைக்கு உங்களுக்கு அடிச்சு தந்துடும் அப்படிங்க. நாளைக்கு போன் அடிச்சா, ஏன்னா 2 நாள்ல உங்களுக்கு சட்டை ரெடி ஆயிரும், நீங்க 2 நாள் கழிச்சு வாங்குங்க. 2 நாள் கழிச்சு நம்ம போனோம்னா அங்க துணியை வெட்டி இருக்கவே மாட்டான், அந்த பேக்ல இருந்து வெளியே எடுத்துக்கவே மாட்டான். என்ன சொல்றாரு தெரியுமா? 2 நாள்ல சரியா தச்சு தந்துடும். இது பொய் இல்லையா? இது பொய் இல்லையா? இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் நரகத்தில் தள்ள போகிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அங்க ஆண்டவர் தள்ள போகிறார். எப்பதான் நீங்க தருவீங்கன்னு கேட்டா, என்ன இன்னொரு 2 நாள் உங்களுக்கு தந்துடும். 2 நாள் கழிச்சு போய் பார்த்தா கடையை பூட்டி போடும். இப்படி பொய்க்கு மேல பொய். மறுவாரம் கழிச்சு போல என்ன சொல்ல தெரியுமா? கரண்ட் போயிட்டு, உங்க சட்டை தான் தச்சிட்டு இருந்தேன், கரண்ட் போயிட்டு அப்படியே டேபிள் மேல பார்த்தோம்னா சட்டை ஒரு பக்கம் இருக்கும், அந்த பையோட அப்படியே இருக்கும். என்ன சொல்ல தெரியுமா? கரண்ட் போயிட்டு. உன் வாழ்க்கையில இருக்கிற பீஸ், ஆவிக்குரிய பீஸ் ஆண்டவர் பிடுங்கி விட்டார். அதான் இருட்டாகி விட்டது. சத்து உன்னுடைய மனதை குருடாக்கி விட்டான். இப்படி எத்தனையோ ஊழியக்காரர்கள் பொய்க்கு மேல பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நரகம் நிச்சயம். நிச்சயம். தன்னுடைய சொந்த இடத்தை விற்று மரித்து போன 2 பேரை அப்போஸ்தலர்ல ஆண்டவர் நமக்கு உதாரணமாக எழுதி வைத்திருக்கிறார். எல்லா காரியங்களும் தெரிந்தும் பொய்க்கு மேல பொய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீட்டில் இருக்கிற கடிகாரத்தை முதல் பாருங்க. அந்த கடிகாரம் முதல் கொண்டு பொய் சொல்லி கொண்டு இருக்கு. உங்க வீட்டில் இருக்கிற கடிகாரம் இப்ப பார்த்தா, மணியை பார்த்தா 1:30 இருக்கணும். 1:30க்கு அங்க 2 மணியா நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. ஏன் தெரியுமா? ஒரு கடிகாரத்தை வாங்கிட்டு வந்து முழு குடும்பமா உட்கார்ந்து மணி 8 தான் ஆகும். இவங்க 8:30 மாத்துவாங்க, இல்லைன்னா 8:15 மாத்துவாங்க, இல்லைன்னா 8:20 மாத்துவாங்க. ஏன் தெரியுமா? பிள்ளைகளை காலேஜுக்கு எழுப்பணும். ஸ்கூலுக்கு எழுப்பும் போது சொல்லுவாங்க, மணி 8:30 ஆயிட்டு பாப்பா எந்திரி. அந்த பாப்பாளுக்கு தெரியும் மணி 8 தான். நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் கடிகாரத்தை 8:30 ஆக்கி வச்சிருக்கோம். அம்மா பொய் சொல்றான்னு சொல்லி உங்க மகனுக்கு தெரியும். சாராலே பேரு சாரா, வாய் பூரா பொய், தலையெல்லாம் டை, வாயெல்லாம் பொய். யோசிச்சு பாருங்க, அந்த கடிகாரத்துக்கு வாய் இருந்துச்சுன்னா, ஏ ஆபிரகாம், நீரா ஒரு மனுஷனா அந்நிய பாஷைலாம் பேசுற? சாரா நீ இப்படி போய் சொல்ல நினைக்கன்னு சொல்லி அந்த கடிகாரம் பேச ஆரம்பிக்கும், பேச ஆரம்பிக்கும். கடிகாரத்தை முதல் சரிப்படுத்துங்க, உங்க வாழ்க்கை சரியாகும். ஒவ்வொரு பகுதியில் ஆண்டவர் இடைப்படும் போது அப்படியே படிப்படியாய் அந்த காரியத்தை விட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் அவளை பூரணத்துக்கு நேராய் அழைத்து கொண்டு போவார். ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு நேராய் நம்மளை அழைத்து கொண்டு போவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் வேதம் பொய் என்று சொல்லுகிறது.
உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். அதற்கு மீறி எதையாச்சும் சொன்னா அது தீமை உண்டாகும் என்று வேதம் காட்டி கொடுக்கிறது. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, என் வாயிலிருந்து நான் போய் சொல்ல மாட்டேன். உறுதியா நின்று பாருங்க, ஆண்டவர் உதவி பண்ணுவார். யோபை பார்த்து ஆண்டவர் சொன்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொய் சொல்லாதவனும். அது சரியான அர்த்தம். பூமியில் அவனை போல ஒருவனும் இல்லை. உத்தமனாய் வாழ்ந்தான். வாயிலிருந்து ஒரு பொய் கூட சொல்லல. தேவன் 2 முறை யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனிதன் தான் தேவனுடைய பார்வையில உத்தமன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வயரிங் வேலை பார்க்க போறாங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ஒரு வீட்டுல வேலைக்கு போறாங்க. வரும்போது அங்க இருக்கிற வயரு, லைட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்காரன் கேட்டா எல்லா வயரும் காலியாகி விட்டது. ஒரு பல்பு வேணுக்குனே உடைச்சு போட்டுப்பாங்க. அந்த இடத்துக்கு பாருங்க, பல்பு எல்லாத்தையும் மாட்டிட்டோம். பெயிண்ட் வேலைக்கு போனா அங்க இருக்கிற பெயிண்ட பூரா இவன் வீட்டுக்கு வந்துடும். இவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்க கான்ட்ராக்ட் எடுத்தா பெயிண்ட கொண்டு வரவே தவறு இல்லை. ஆனா வேலைக்கு போற இடத்துல வயரை களவாங்கிறது, பல்பை களவாங்கிறது, பெயிண்ட களவாங்கிறது, பிரஸ்ஸை களவாங்கிறது, அது சாபம். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்பும்படியாக தேவன் வேதத்தின் வழியாக நம்மை எச்சரித்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் உணர்வடைந்து தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி உமக்கு பிரியமாய் வாழ என் தேவனாகிய கர்த்தர் உதவி பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.